தமிழன் வியாபித்திருக்கான் என்றால் எங்கள் அண்ணா கொடுத்த இருமொழி கொள்கை. இன்னைக்கு இந்தி படிக்காத தமிழ்நாடு மருத்துவத்துறையில் முதலிடத்தில் இருக்கிறது. இந்தி படிக்காத தமிழ்நாடு போக்குவரத்து துறை 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்தி படிக்காத தமிழ்நாடு பெண்கள் வேலைக்கு செல்லும் மாநிலத்தில் முதலிடத்தில் இருக்கிறது. இந்தி படித்த உத்தரப்பிரதேசம் வளர்ந்த மாநிலங்களில் 27வது இடம். இந்தி படிக்காத தமிழ்நாடு 2வது இடம். இதை சாதித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம். அந்த இயக்கத்தின் தலைவர் முன்பு இவர்கள் சவால் விடுகிறார்கள். எங்கள் அன்னை தமிழும் தமிழ் பெற்ற என்னுடைய அன்னை தாய்மார்களும் அவர்களுடைய வேண்டுதலும் அவர்கள் கும்பிடுகிற குலசாமியும் நாங்கள் நம்புகிற இயற்கையும் எங்கள் தமிழோடு சேர்ந்து எங்கள் தலைவரை வாழ்த்தும். அந்த தலைவர் இருக்கிறவரை தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்கும். உங்கள் தெய்வங்களிடம் உங்கள் கோசாமிகளிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுங்கள். அந்த முதலமைச்சர் இருக்கிற போது எல்லா சாதிக்காரனும் ஒற்றுமையா இருக்காங்க. அந்த முதலமைச்சர் இருக்கிற போது எல்லா மதத்துக்காரனும் ஒற்றுமையா இருக்கிறான். அந்த முதலமைச்சர் இருக்கிற போது எல்லா மொழிக்காரனும் ஒற்றுமையா இருக்கிறான். அந்த முதலமைச்சரை தன் வாழ்நாள் முழுக்க முதலமைச்சராக வீட்டுவதற்கு உங்கள் சொக்கநாதரிடம் உங்கள் பிடாரியிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். வாய்ப்புக்கு நன்றி.